பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் பரிசு தொகையை நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கவும் உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழக அரசு பதில் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் பரிசு தொகையை நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கவும் உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், பொங்கல் பரிசு தொகுப்பின் போது வழங்கப்படக்கூடிய சர்க்கரைக்கு மாற்றாக 1 கிலோ வெல்லத்தை வழங்கவும் பொங்கல் பரிசு தொகையை நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கும்பகோணத்தைச் சேர்ந்த சுந்தர விமலநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பின் போது வழங்கப்படக்கூடிய சர்க்கரைக்கு மாற்றாக 1 கிலோ வெல்லத்தை வழங்கவும் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படக்கூடிய 1000 ரூபாயை ரேஷன் கார்டுதாரருடைய வங்கி கணக்கில் செலுத்த கோரியும் கடந்த 2023 மதுரை அமர்வில் இந்த வழக்கை தொடர்ந்ததாக தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்துவது தொடர்பாக அடுத்த ஆண்டு உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை என்றும், ஆகவே இந்த விவகாரம் தொடர்பாக உரிய ஒரு கருத்துக்கள் பெறப்பட வேண்டும், உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் மரியா காட் ஆகியோர் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது பொங்கல் பரிசு தொகையை வங்கி கணக்கில் செலுத்தலாமே என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அரசு தரப்பில் குறைந்தபட்ச தொகை இல்லை என்பதற்காக வங்கியிலிருந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்டு விடுகிறது என பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மனுதாரர் தரப்பில் மகளிர் உரிமை தொகையை வங்கி மூலம் வழங்குவதற்குரிய வசதி இருக்கக்கூடிய நிலையில இதுவும் சாத்தியம்தான் என்று வாதிடப்பட்டிருந்தது. இதனை அடுத்து நீதிபதிகள் தெரிவிக்கும் போது நுகர்பொருள் வாணிப கழக கூடுதல் செயலாளர் அதே போன்ற ரேஷன் கார்டுதாரர்களுடைய வங்கி கணக்கில் பொங்கல் பரிசு தொகையை செலுத்துவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.